This video sponsored by BuyMode ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு ஜீரகம் தேவையான அளவு எடுத்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரைச்ச அந்த ஜீரகத்தையும் மிளகையும் போட்டுக்கிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சிக்கோங்க. கையிலையும் பிசைஞ்சிக்கலாம். பட் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும், நல்லா இருக்கணும்னா இப்படியே எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தழை, பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் தாளிப்புக்கு எடுத்துக்கணும். நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிட்ட உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அந்த இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு எடுத்து வச்சா அந்த பேஸ்ட்லேயும் அதில் தண்ணி ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காய பொடியை போட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த 3 பொருள் தான் இதில் போடணும். போட்டுட்டு உப்பு சரியாக இருந்துச்சுன்னா போதும். தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டு வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இதில் நான் மல்லித்தழை மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் மல்லித்தழை போட்டுக்கங்க. கருவேப்பிலையும் இதிலேயே போட்டுக்கலாம். ஆனால் நான் கருவேப்பிலை தாளிப்பில் போட்டுக்கலான்னு வெறும் மல்லித்தழையை மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ரொம்ப ஊற்ற வேணாம். ரசத்தில் ரொம்ப எண்ணெயாக அந்த மாதிரி இருக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் நிறைய எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. நான் இதில் கடுகு போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கடுகு ஆப்ஷனல் தான். போட்டுட்டு தாளிப்புக்கு வச்சுருக்கிற கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய் எடுத்துக்கோங்க. முதல்ல பூண்டை போட்டுக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் லேசாக பொரியிற மாதிரி இருக்கும்போது கருவேப்பிலை, வரமிளகாய் அப்படியே போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து அது நல்லா பொரிய வைங்க. ரொம்ப ஹை இதில் வச்சாதீங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு அது நல்லா வறுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப தீய விட வேண்டாம். தீய விடாமல் மிதமான சூட்டில் வச்சு போட்டுக்கிட்டு அதில் மஞ்சள் போட்டு லேசாக அப்பவும் பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போவும் தாளிப்பு போட்ட நேரத்துலையும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் வாசனையாக இருக்கும். போட்டுக்கோங்க. பெருங்காயத்தை போட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி கரைசல், புளி கரைசல்னு ஞாபகம் வருது. எப்போவுமே ரசத்தில் புளி போடுறதுனால இது புளி போடாத வெறும் தக்காளி ரசம். அதனால நம்ம இந்த தாளிச்சு எடுத்ததுமே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நீங்கள் முதல்ல உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. திருப்பி அதையே போட்டுக்கிட்டாலே போதும். வேறு எதுவும் போட தேவையில்லை. ரசம் கொதிக்க வேணாம். அப்புறம் ஈஸியான தக்காளி ரசம் தயார். வாங்க சாப்பிட்லாம். நன்றி.